இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீன ராசி அன்பர்களுக்கு 4 கிரகச் சேர்க்கைகள் பெயர்ச்சி. பொதுவாக 4 கிரகச் சேர்க்கைகள் என்னங்க பண்ணும்? உலகத்தில் மிராக்கிலே பண்ணுங்க. கொரோனா காலகட்டத்தில் ஏற்பட்டது தீய கிரகச் சேர்க்கைகள். இன்றைய காலகட்டத்தில் ஏற்பட போது நல்ல கிரகச் சேர்க்கைகள். உலக அளவில் பல ஒப்பந்தங்கள், உடன்படிக்கைகள். இப்போ நகை விலை ரேட்டுக்கெல்லாம் இந்த கிரகச் சேர்க்கையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறது நல்லது. எப்போங்க இந்த நகை விலைக்கு முடிவுக்கு வரும்? நகை விலை கூட்டினா அதை சார்ந்த பொருட்கள் ஒவ்வொன்றா கூட்டிகிட்டு போகும். பொதுவாக மீன ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இந்த கிரகச் சேர்க்கை வருது. சார் கோல்டன் டைம். நீங்கள் இப்போ ஜன்ம சனி இருக்குது அப்படிலாம் தூங்கிட்டுல இருக்காண்டா, இந்த நேரத்தில் அவ்வளோ வேகம் செய்யும். அதை பற்றி ரைட். 4 கிரகச் சேர்க்கையில் சூரியன், செவ்வாய், குரு, புதன் இதாங்க அந்த கிரகச் சேர்க்கைகள். சூரியன் செவ்வாய் ராஜ கிரகங்களாக வேலை செய்கின்றன. சுக்கிரன் புதன் கவர்ச்சியாகும், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது எல்லாமே வேலை செய்யக்கூடியது. முதல்ல உங்களுக்கு வேலையை பற்றி பேசிடுவோம். இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வேலை சம்மந்தப்பட்டதில் ஒரு மாறுதல் வேணும், கடல்லேருந்து மீண்டு வரணும், நோய் நொடியிலிருந்து மீண்டு வரணும், இந்த மாதிரி பல சிந்தனைகள் வந்துட்டுருக்குது. இதுக்கு கோல்டன் டைம். இந்த நேரத்தில் உங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல ஒரு புதிய ஒப்பந்தங்கள், புதிய மாறுதல்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. அந்த வேலையிலேயே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற வேலையை தான் சேம் வந்து ஒர்க் பண்ணுறேன்னா லைட்டாக ஒரு ராசிக்கு 7ஆம் அதிபதி 11இல் பயணிக்கும் காலகட்டங்கள் கூட. உங்கள் ராசிக்கு இப்போ பார்த்திங்கன்னா நிறைய நம்ம 9ஆம் அதிபதி எல்லாம் இருக்குது. திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும். திருமணத்துக்கு ஒரு முடிவுக்கு வருகிற காலகட்டமாக இருக்குது. ஒப்பந்தங்கள் உடன்படிக்கை வரைக்கும் வரும். விஜய் ஆர்த்தி பிளாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஷ்பம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீன ராசி அன்பர்களுக்கு 4 கிரகச் சேர்க்கைகள் பெயர்ச்சி. பொதுவாக 4 கிரகச் சேர்க்கைகள் என்னங்க பண்ணும்? உலகத்தில் மிராக்கிலே பண்ணுங்க. கொரோனா காலகட்டத்தில் ஏற்பட்டது தீய கிரகச் சேர்க்கைகள். இன்றைய காலகட்டத்தில் ஏற்பட போது நல்ல கிரகச் சேர்க்கைகள். உலக அளவில் பல ஒப்பந்தங்கள், உடன்படிக்கைகள். இப்போ நகை விலை ரேட்டுக்கெல்லாம் இந்த கிரகச் சேர்க்கையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறது நல்லது. எப்போங்க இந்த நகை விலைக்கு முடிவுக்கு வரும்? நகை விலை கூட்டினா அதை சார்ந்த பொருட்கள் ஒவ்வொன்றா கூட்டிகிட்டு போயிடும். இப்போ அடுத்த உணவுப் பொருள் ஒன்றா கூட முடியும். எல்லாரும் கட்டுக்குள் வர, அனைவரும் பயன்பட, அதான் முக்கியம். இப்போ ஒருத்தருக்கு மட்டும் நல்லா இருக்கிறத விட அனைவரும் பயன்பட இந்த ஒரு கிரகச் சேர்க்கையை பார்க்குறோம். பொதுவாக மீன ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இந்த கிரகச் சேர்க்கை வருது. சார் கோல்டன் டைம். நீங்கள் இப்போ ஜன்ம சனி இருக்குது அப்படிலாம் தூங்கிட்டுல இருக்காண்டா, இந்த நேரத்தில் அவ்வளோ வேகம் செய்யும். அதை பற்றி பார்ப்போம். ரைட். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம் இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல 4 கிரகச் சேர்க்கையில் சூரியன், செவ்வாய், குரு, புதன் இதாங்க அந்த கிரகச் சேர்க்கைகள். சூரியன் செவ்வாய் ராஜ கிரகங்களாக வேலை செய்கின்றன. சுக்கிரன் புதன் கவர்ச்சியாகும், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது எல்லாமே வேலை செய்யக்கூடியது. முதல்ல உங்களுக்கு வேலையை பற்றி பேசிடுவோம். இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வேலை சம்மந்தப்பட்டதில் ஒரு மாறுதல் வேணும், கடல்லேருந்து மீண்டு வரணும், நோய் நொடியிலிருந்து மீண்டு வரணும், இந்த மாதிரி பல சிந்தனைகள் வந்துட்டுருக்குது. இதுக்கு கோல்டன் டைம். இந்த நேரத்தில் உங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல ஒரு புதிய ஒப்பந்தங்கள், புதிய மாறுதல்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. அந்த வேலையிலேயே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற வேலையை தான் சேம் வந்து ஒர்க் பண்ணுறேன்னா லைட்டாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ப்ரெஷர் குறையுது. இப்போ கவர்மெண்ட் ஜாப்லாம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், ப்ரெஷர் குறையும். மனதுக்கு எதிர்பார்த்த இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குமா? இப்போ கிடைக்குங்க. ஸோ ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், கிடைக்குமா? ப்ரெஷர் இல்லாமல் இருக்கணும். எங்களுக்கு அதுதாங்க பிரச்சனை. நான் ஒரு பக்கம் இருக்கேன், குழந்தை ஒரு பக்கம், குடும்பம் ஒரு பக்கம், ஓடிக்கிட்டே இருக்கேன். இது ஒரு வட்டாரம். சம்பாரித்து கடன் அடைக்கவே சரியாக இருக்குது. இப்போ கடனை அடைக்க ஒரு வழி பிறக்கும், மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கும். இதில் இந்த வழிபாட்டோட இன்னொரு இது ஞாபகம் வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரை, செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரை, செவ்வாய் நட்சத்திரம், அந்த அஸ்வினி நட்சத்திரம் அதெல்லாம் சூட்சமம் ரொம்ப டீப்பாக போகும். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில் ஒரு சிறு தொகை எடுத்து வச்சுருங்க. அவருக்கு கொடுக்கணும்னு இல்லை, அவருக்கு ஒரு சின்ன தொகை கொடுத்துட்றேன். ஒரு பெரிய தொகைனா ஒரு சின்ன அமௌண்ட் இந்த வச்சுருக்கேங்க, அப்புறம் தரேன். படிப்படியாக கட்ட முடிஞ்சிருங்க. இதுதாங்க சூட்சமம். கடனை அடைக்க இயற்கையாக காலம் பிறந்திருக்கிறது, நல்வாய்ப்பாக. இப்போ சார் திருமணம் இருக்கா அப்படின்னு, பொதுவாக உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி 11இல் பயணிக்கும் காலகட்டங்கள் கூட. உங்கள் ராசிக்கு இப்போ பார்த்திங்கன்னா நிறைய நம்ம 9ஆம் அதிபதி எல்லாம் இருக்குது. திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும். திருமணத்துக்கு ஒரு முடிவுக்கு வருகிற காலகட்டமாக இருக்குது. ஒப்பந்தங்கள் உடன்படிக்கை வரைக்கும் வரும். இதில் 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் கலந்து இருக்கிறனால 1க்கு 2 முறை வெரிஃபை பண்ணணும். அது ஒன்று மட்டும்தான். அப்போ திருமணம் நிச்சயமாக உண்டு. திருமணத்துக்குண்டான ப்ராசஸ் பார்க்கலாம். அப்போ திருமணத்துக்கு இதில் ஒரே ஒரு விஷயம் சூட்சம்னா, சார் ஜாதக ரீதியாக நட்சத்திர பொருத்தம், கிரக பொருத்தம் மட்டும் பார்ப்பாங்க. கட்ட பொருத்தங்கள், செவ்வாய் தோஷம், ராகுகேது பார்த்தவங்க தசாபுத்தி பொருத்தம் எப்படி இருக்குது, லக்ன அம்சங்கள் எப்படி இருக்குது, இணைவுகள் போட்டால் நல்லா இருக்குமா, இதெல்லாம் பார்த்துட்டு பண்ணுங்கள். நிச்சயமாக கோயில் எங்கே கல்யாணம் கோயிலில் வைக்க வேண்டிய கோயிலில் வச்சு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. திருமண காலகட்டம் இது போயிட்டுருக்கு.
அப்போ சார் நிறைய பேர்த்துக்கு ஒரு சில பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. ஒரு சொத்து சோகங்கள் பிரச்சனை, ரொம்ப நாளாக ஒரு காம்ப்ரமைஸு, பிஸ்னஸில் பண்ணிகிட்டு இருக்கும்போது சின்ன ஒரு டிஸ்பியூட் இருக்குது. இதெல்லாம் பேச்சுவார்த்தை மூலம் சால்வ் ஆகக்கூடியது. சார் இப்போ எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருந்தாலும் அதை பேச்சுவார்த்தை மூலம் சால்வ் பண்ணக்கூடிய காலகட்டம் வந்திருக்குங்க. இதாங்க இப்போ தான் கேட்பாங்க, சார் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடம் வாங்கணும், இல்லை இடம் விற்கணும், ஒரு சில சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறது, பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை இதெல்லாம் நடக்குதா? இப்போ என்னென்னா நீங்கள் போய் கேட்கும்போது நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா கேட்பாங்க, சார் எங்கள் நத்தம் புறம்போக்கு இதாக இருந்தது, எங்களுக்கு கவர்மெண்ட்டில் கொடுக்க சொன்னாங்க, நாங்கள் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், பட்டா கிடைக்குமா? இது மாதிரி எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இப்பொழுது உங்களுக்கு நீங்கள் முறையாக அப்ரோச் பண்ணும் பொழுது உங்களுக்கு அதுக்குண்டான ப்ராசஸ் நடக்கும். ஏன் முறைனா சூரியன் இருக்கும்போது முறையாக தான் போகணும். சனி உங்கள் லக்னத்தில் இருக்கும்போது இல்லீகல் போனால் மாட்டிக்குவீங்க. லீகலாக ரிக்வெஸ்ட் பண்ணி போகும்பொழுது உங்களுக்கு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, இடம் வீடு சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் அமைய வாய்ப்புண்டு. நிறைய பேர்த்துக்கு சொத்து சோகங்கள் வண்டி வாகனங்களை வாங்க வாய்ப்பு இருக்கும். வண்டி வாகனங்கள் ட்ராவல்ஸ் நடத்துகிறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு அற்புத காலகட்டமாக வந்திருக்கு இந்த நேரத்தில். இதே நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பிஸ்னஸில் நிறைய ஒரு அடுத்த எக்ஸ்பேன்ஷன் பண்ணுவாங்க. சார் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது பண்ணலாமா? ரைட், அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா இது ப்ராக்டிக்கல் கைடுங்க. வேதிக் அஸ்ட்ராலஜியில் அவ்வளோ அட்வான்ஸாக அடிப்படையிலிருந்து புரிகிற மாதிரி எளிய வடிவத்தில் இந்த புக் படிக்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிற மாதிரி பிளான் பண்ணி தான் இருந்தது. ஏன்னா நான் சிறு வயதில் படிக்கும் பொழுது என்ன நிலம டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது அங்கே இதை அட்ரஸ் பண்ணியிருக்கேன். ராகுக்கு எதுன்னு சொல்கிறோம், அது எப்படி வந்தது, அஸ்ட்ரானமிக்கலாக எப்படி நம்ம அது லிவிங் பிளானட்ல அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன், அது எப்படி உருவாகுது, அது வட்டப்பாதை என்ன, ஏன் சூரியனோட பவர்ஃபுல்லாக இருக்குது, அதெல்லாம் ரீசனிங்கே தான் வரும். இந்த கிரகங்கள், பாவங்கள், நட்சத்திரங்கள் இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். இது சென்னை சேர்ந்த ராமானுஜம் இன்ஸ்டியூட்டை சேர்ந்த ராமகருணாநிதி ஐயா இந்த புக்கு அணிஞ்சரை எழுதி அவர் ஸ்டூடெண்ட்டுக்கும் ரெஃபர் பண்ணியிருக்கார். இப்போ வரோம் சார், இந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு பேசியிருந்தேன். பிஸ்னஸில் நிறைய பேர்த்துக்கு லாபங்கள் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பிஸ்னஸ் நிறைய மாற்றம் ஏற்படணும். இந்த ராசிக்காரங்க பிஸ்னஸ் பண்ணணும்னா ஒரே ஒரு மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா இந்த ராசிக்கு குரு 10ஆம் அதிபதியாக வரார், 11ஆம் லாப சனியாக இருக்கார். குரு சனி காம்பினேஷன் இதுதான் சூட்சமே. குரு சனி காம்பினேஷன் கரெக்டாக இருந்தாலும் இதோ அடிக்கடி யானை உணவு கொடுக்கணும். இவங்க ஒரு கோயிலுக்கு சனிக்கிழமையோ வியாழக்கிழமையோ அடிக்கடி சென்று வர இதாக இருக்கும். மதுரை மீனாட்சி அம்மன் தரிசனம் செய்தால் நல்லாயிருக்கும். இதெல்லாம் சூட்சமம். இப்போ எப்படி சார் இருக்குது? இப்போ உங்களுக்கு லாபம் இயற்கையாக வராது. உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணக்கூடியது, எதை தப்பு பண்ணியிருந்தேன், எதை திருத்தினா சரியாக போகும் அப்படின்னு ஒரு புரிதல், மனசு ரிலாக்ஸாக இருந்தால் இந்த ராசி ஜெயிச்சிடும். மனசு குழப்பம் இருந்தால் தோற்று போயிடும். பொதுவாக பிஸ்னஸுக்கு எப்போவுமே ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்கணும், மனசு கரெக்டாக இருக்கணும். இந்த ராசிக்கு ரெண்டுமே இப்போ அமைப்பு இருக்குது, அதை ப்ராசஸ் பண்ணலாம். நிறைய பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் வச்சு இப்போ புதிய தொழில் தொடங்கலாம். வீட்டிலே வச்சு ஒரு தொழில் தொடங்குறேன் அமைப்பாக முடியும். ஒரு சில பொருள் வீடு பிஸ்னஸ் ரெண்டுமே இவங்களுக்கு ஏதோ ஒரு தொடர்பு வரக்கூடிய அம்சம் தாங்க இவங்களுக்கு. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கேள்வி வந்துடும், சார் அரசியல், சினிமா, மீடியா இந்த மாதிரிலாம் ஒரு விருப்பம் இருக்குது, போகலாமா? பொதுவாக இந்த ராசிக்கு அரசியல் சம்மந்தப்பட்ட ஆதாயம் உண்டு. அரசியல் சம்மந்தப்பட்ட இவங்களுக்கு இப்போ நேரம் காலம் வந்திருக்கு, வாய்ப்புகள் வந்தால் போகலாம். சினிமா சம்மந்தப்பட்டதுக்கும் ப்ராசஸ் பண்ணலாம். சினிமா, மீடியா. ஆனால் இதில் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும், இந்த ராசிக்கு 5ஆம் சந்திரனாக இருப்ப கலை உணர்வு. அப்போ மாற்றம் மாறிக்கிட்டே இருக்கும், போகலாம் வேணாம், அந்த கன்ஃபியூஷன். சந்திரன் உங்கள் ராசியில் பலமாக இருக்கா, 5ஆம் அதிபதி நல்ல கிரகங்கள் பார்க்குதா, அதெல்லாம் அதை பார்த்துட்டா நீங்கள் போகலான்னு சொல்லிடலாம். நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ண சொல்லுவாங்க. அப்போ பண்ணும்போது இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த சூட்சமத்தை பார்த்துட்டு நிச்சயமாக பயணிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. மாணவர்கள் நிறைய பேர் நல்லா படிக்கக்கூடிய காலகட்டம், நிறைய மார்க் வரைகிற காலகட்டமாக இருக்குது. நிறைய பேருக்கு குழந்தை சம்மந்தப்பட்டதுக்கு ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்ட ப்ராசஸுக்கு ஒரு கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த ராசியில் பார்த்திங்கன்னா புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரம்லாம் வருது. இந்த நட்சத்திரத்துக்கு இப்போ இந்த சனி ஒவ்வொரு மூமெண்ட் வந்துகிட்டே போயிட்டுருக்கு. இப்போ புரட்டாதி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்குது, அப்பாடா அப்படின்னு. அடுத்து கொஞ்ச நாள் உத்திரட்டாதி ஒவ்வொரு நட்சத்திரம் மாறிட்டே வந்துடும். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு விடை தெரிகிற மாதிரி 11இல் பல கிரகங்கள் இருக்கும்போது லாபம் அதிகரிச்சிடும். அப்போ நீங்கள் இந்த கிரகச்சேர்க்கை இருக்கும்போது நீங்கள் எண்ணியதெல்லாம் நடக்கிற காலகட்டமாக இருக்குது. நல்லதே நினைங்க, ஜெயித்து கொண்டே இருப்பீர்கள். வேறு கேள்விகள், சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.